என்னுடைய நண்பனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக திருச்சியிலேருந்து வேலூருக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். திடீர்னு பார்த்தா டயரில் காற்று இல்லை. அதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறது, அவசர அவசரமாக டயரில் காற்றடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். நல்ல வேலையாக காற்றடிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு மிஷினை கையோட வச்சுருந்ததுனால வழியிலே நின்று காற்றடிக்க முடிஞ்சது. ஆல்ரைட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. காலையில் ஒரு 7:30 மணி போல் திருச்சியிலேருந்து கிளம்புனோம். வேலூருக்கு வந்து ஒரு 12 மணி 1 மணி போல் ரீச் ஆகும் போல் இருக்குது. இடையில 11 மணிக்கு வந்து திருவண்ணாமலை வந்து ரீச் ஆனோம். அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணி சாப்பிட்றதுக்கு போனோம். இந்த திருச்சி டு திருவண்ணாமலையில் அந்த சென்னை ஹைவேஸை தாண்டிங்கன்னா வேறு எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு சிறப்பான ஹோட்டல்லாம் இல்லை. அதனால் டைரெக்டாக திருவண்ணாமலையில் வந்து தான் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. திருவண்ணாமலையில் உள்ளே கூட போல் அந்த ஹைவேஸ்லேயே இருந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். அந்த ஹோட்டலோட பேர் கூட வந்து ஒரு செகண்ட், நெல்லை கருப்பட்டி காஃபி. ஸோ அந்த நெல்லை கருப்பட்டி காஃபி அவங்களோட தீம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சிறுதானியம், கருப்பட்டி, இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபீஸில் தான் அவங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுனால சரி ட்ரை பண்ணலான்னு போயிட்டு சாப்பிட்டேன். சில சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸ். உண்மையாலுமே சிறுதானிய தோசை தான் இருக்குது, இந்த சாதா இட்லி தோசைலாம் இருக்கிற மாதிரி இல்லை. நான் 11 மணிக்கு போனதுனால கிட்டத்தட்ட எல்லா டிஃபனும் தீர்ந்து போச்சு. அதுக்கு காலையெல்லாம் போனோம்னா சிறுதானிய இட்லி, சிறுதானிய பொங்கல், சிறுதானிய தோசை, அப்புறம் இன்னும் நிறைய சிறுதானிய வெரைட்டிஸ்லாம் இருக்கும். பட் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரி சிறுதானிய தோசை சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். தோசை நல்லா இருந்துச்சு, சிறுதானியத்தில் தான் செஞ்சாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி சரியான காரம், பயங்கர காரம், அதீத காரம். என்னால் தாங்கவே முடியல. எந்த அளவுக்கு காரம் அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த காரம் தாங்காமல் இந்த கருப்பட்டி அல்வாவே ஒன்று வாங்கிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. சாரிங்க, ஓகே, ரோடு சரியில்லை. கருப்பட்டி அல்வாவே ஒன்று வாங்கிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. யூஸ்வலாக நான் வந்து இப்படிலாம் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணேன். அவங்க பக்கத்தில் வந்து காய் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு காயும் கழுவிட்டு வெட்டின மாதிரி தெரியல. சும்மா கவர்லேருந்து எடுத்து அப்படியே வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. மேபி வெட்டினதுக்கப்புறம் அவங்க கழுவாங்களா இல்லை ஆல்ரெடி கழுவி தான் கவரில் வச்சாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அது கழுவுன மாதிரி இல்லை. ஸோ இந்தந்த காரணத்தினால் நான் அந்த ஹோட்டலுக்கு அடுத்த வாட்டி நான் போக போகிறதில்ல. ஒருவேளை உங்களுக்கு சிறுதானியம் சாப்பிட்ணுங்கிற விருப்பம் இருக்குது அண்டு காரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த ஹோட்டல் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்லாம். அந்த ஹோட்டல்லேருந்தே ஒரு 2-3 கிலோமீட்டரில் வந்து அடையார் ஆனந்த பவன் இருந்துச்சு. அதோடைய காரம் எனக்கு சேரும். பட் நான் அவுட்டர்லேயே போகிறோம் அப்படிங்கிறனால நான் அடையார் ஆனந்த பவனுக்கு போகல. மேபி நெக்ஸ்ட் டைம் போனேன்னா திருவண்ணாமலையில் இருக்க அடையார் ஆனந்த பவனில் போய் சாப்பிட்டுட்டு போயிடுவேன் நான். ஸோ இதை தாண்டி இப்போ இன்னும் வேலூருக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம். போயிட்டு என்ன செய்திங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இங்கே போகிற வழியில் நிறைய மலைகள் இருக்குது. ஆனால் ஒரு வருத்தத்துக்கு உரிய செய்தி என்னதுன்னா, அந்த மலையை நிறையா குரண்டி வச்சு செதுக்கி வச்சுருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஐ எம் ஜஸ்ட் அ காமன் மேன். வேலூர் சிஎம்சி உடைய குவார்டர்ஸ் கேம்பஸ்குள்ளே தான் இப்போ நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப அமைதியாக, ரம்மியமாக, பச்சை பசேன்ட்டு பசுமையாக சூப்பராக இருக்குது. அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ நான் இந்த ஒரு ரூமுக்கு வந்தாச்சு. இந்த ரூம் என்னுடைய ஃப்ரெண்டுக்காக புக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஹாஸ்பிட்டலோடைய கெஸ்ட் ஹவுஸ் போல் இருக்குது. ஸோ இந்த ரூமை சின்னதாக ஒரு டூர் காமிச்சிட்றேன். அண்ட் இங்கே ஒரு பெட் இருக்குது. அண்ட் இது கார்த்திக்கோட மேஜிக். அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு பெட் இருக்குது. அப்புறம் ஒரு சேர் இருக்குது. அப்புறம் சேர் மேலேயும் கார்த்திக்கோட மேஜிக். அப்புறம் 2 டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறதுல சிறப்பான சம்பவம் என்னதுன்னா,
இங்கே வெளியே இருக்க வியூ தான். நல்ல க்ரீனரியாக ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்றும் வருது. அப்படியே பார்த்திங்களா, பச்சை பசேன்னு இருக்குது. நெட்டுலாம் போட்டிருக்காங்க. நெட்டு போடாட்டி பெரிய பெரிய பூச்சிகள்லாம் வரும். இவ்வளோ பச்சை இருந்துச்சுன்னா பூச்சிகள் கண்டிப்பாக வரும். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணு பார்க்க வந்திருக்கிறான். அவன் பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு வருவான். அது வரைக்கும் இந்த வேலூரில் என்ன இடத்த சுற்றி பார்க்குறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். வந்த உடனே வேலூர் ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு பார்த்தேன். அதனால் நான் வேலூர் ஃபோர்ட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ டு த வேலூர் ஃபோர்ட். அண்ட் பிஃபோர் தேட், வெளியே இருக்க என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் சின்ன சின்னதாக வீடியோ கிளிப்ஸ் எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் லெட்ஸ் கோ டு த வேலூர் ஃபோர்ட். ஓகே, இப்போ நான் வெளியே வந்திருக்கிறேன். வெளியே ரொம்ப பசுமையாக இருக்குது. அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். தட 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 தடட்டா, புல், மரம், செடி, கொடிகள். அப்புறம் இங்கே கல்லுலேயே செஞ்சு ஒரு சேர் மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. அண்ட் இதோ என்னோடய பேக் இங்கே வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெள்ளை கலரில் செம்பருத்தி இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து தான் நான் வந்து வேலூர் கோட்டைக்கு போகணும். வெளியே நடந்து தான் போகணும். நடக்க ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு திருப்பி கதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த கேம்பஸ் விட்டு வெளியே வந்துட்டேன். மெதுவாக வெளியே நடந்து போயிட்டுருக்கிறேன். இங்கேருந்து வேலூர் கோட்டைக்கு 3 வகையாக போக முடியும் போல இருக்குது. ஒன்று ஆட்டோவில் போகலாம், இன்னொன்று கேபில் போகலாம், இன்னொன்று பஸ்லேயும் போகலாம். ஸோ ஒரு 2-3 ஸ்டாப்பு தாங்க, அதனால் நீங்கள் பஸ்லேயே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. மோரோவர் எனக்கு பஸ்லேயும் போய் ரொம்ப வருஷம் ஆனதுனால இன்றைக்கி நான் பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். காலையில் 7 மணிக்கு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம்கிட்ட ட்ராவல் பண்ணியிருப்பேன். 1 மணிக்கு தான் வந்து இங்கே சேர்ந்தேன். 7-7:30 கிளம்பி 1 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். அதில் நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். ரொம்ப டயர்டானதுனால சின்னதாக ஒரு மெடிடேஷன் போட்டேன். அது ஒரு தூக்கத்தில் போய் முடிஞ்சிருச்சு. ஒரு 5-10 நிமிஷம் தூங்கிட்டேன். அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு ரெடி ஆகிட்டார். அப்புறம் அவர் ஏதோ ஒரு பொண்ணு பார்க்குறதுக்காக தான் வந்திருக்குறோம். அந்த ஃப்ரெண்டு பார்க்க வேண்டிய பொண்ணு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டை அமுச்சு விட்டுட்டு இப்போ நான் வேலூர் கோட்டைக்கு நடந்து போயிட்டுருக்கிறேன். பஸ் வந்துச்சுன்னா ஏறி போயிடுவேன். லெட்ஸ் சீ. ஓகே, இப்போ நான் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கேன். பஸ் ஸ்டாப் ரொம்ப நல்லா க்ளீனாக வச்சுருக்குறாங்க. அண்டு உங்களுக்கு நான் அல்வா கதையை சொல்ல பார்த்தீங்களா, காலையில் பயங்கர காரமான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு காரம் தாங்க முடியாமல் அல்வா வாங்கினேன். அது வந்து கருப்பட்டி அல்வா. பட் த சர்ப்ரைசிங்லி திங், இந்த கருப்பட்டி அல்வா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயங்கரமான ஸ்வீட்னஸும் இல்லாமல், ஸ்வீட்டே இல்லாமல் ஒரு மாதிரி மீடியமான ஸ்வீட்டாக இருந்துச்சு. சில சமயத்தில் சில ஸ்வீட்டில் சாப்பிடும்போது சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக தித்திக்க ஆரம்பிச்சிடும். நம்மளால் ஃபர்தராக எதுவும் சாப்பிட முடியாது. சில இதெல்லாம் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் ஸ்வீட்டே பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த 2 கேட்டகரியில் இல்லாமல் ஒரு மீடியமான ஸ்வீட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒரு 100 கிராம் மட்டும் அல்வா வாங்கிக்கிட்டேன். ஏன்னா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டேன்னா நிறைய சாப்பிடுவேங்கிறதுனால. பட் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட ஆரம்பிச்சேன்னா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கான்ஷியஸாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி அல்வா அப்படியே வச்சுட்டேன். மேபி அந்த பாதி அல்வாவை நான் நைட்டு சாப்பிடுவேன், அல்லது நாளைக்கு சாப்பிடுவேன். ஸோ ஏன் நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ் வந்தோன்னே ஏறி வேலூர் கோட்டைக்கு போயிடுவேன்.